ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செல்வி ஹால்பர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி கார தோசை எப்படி பண்ணலான்றது பார்ப்போம். முதல்ல கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு ரஃபாக 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணுங்கள், ஒரு பல்லு பூண்டு ஆட் பண்ணுங்கள், ஒரு காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ரஃபாக தான் கட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதையே லைட்டாக வதக்கிடுங்க. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு திருப்பி அதே கடாயில் அரைச்ச பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா ஆகிற வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா திக்காக வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தோசை எப்படி செய்வீங்களோ அந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தா இந்த ஒரு ஸ்பூன் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்ச நேரம் அது அப்படியே இருக்கட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு எடுத்து வச்சு சர்வ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இன்றைக்கி எங்கள் வீட்டில் கார தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி 3 மணிக்கு நம்ம லைவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.